தாம் தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தக்க தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தாம் தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தக்க தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தாம் கிடதகத்தம் கிடதகத்தம் தா தக்க தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தக்க தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தன்னக்க ஜொன்னு தத்திமி தக்கிட்ட தத் ஜொன்னு தத்திமி தக்கிட்ட தன்ன தாம் தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தக்க தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தன்ன ஜொன்னு தத்திமி தக்கிட்ட தக்க தத்தக்கிட்ட தக்க ஜம் தட்டிக்கிட்ட தக்க தன்ன ஜொன்னு தத்திமி தக்கிட்ட தத்தக்கெத்தி தக்க தக்கெத்தி தத்தக்கெத்தி தக்க தட்டிக்கிட்ட தக்க தத்தக்கெத்தி தக்க தக்கெத்தி தத்தடி தன்ன ஜொன்னு தத்திமி தா. நீ அமோகமா தீர்காயுசா இருக்கணும்மா. வாங்க வாங்க, சௌக்கியமா? தங்கச்சி அழைச்சிட்டு போவீங்களா? ஆமா மாஸ்டர். ஆஹா, சுபத்ரா சாங் ரிகர்சல் அப்படி போயிட்டு இருக்கு. பிரமாதமா இருக்கு. அதுக்காக உழைச்ச உழைப்ப பார்க்கும்போது தன் உயிரையே கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அதுலயும் நாட்டிய நாடகத்துல முதல் நாட்டியமா அவளே ஒரு பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணிருக்கா பாருங்க. மாஸ்டர். அட, நீ சும்மா இருமா. இந்த விஷயத்த உன் அண்ணன்ட்ட சொல்லாம யார்ட்டமா சொல்றது? அந்த பாட்டுல உங்களை பத்தியும் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தியும் தான் பாடியிருக்கா. அந்த பாட்டை கேளுங்க. அது அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கே முன்னுதாரணமா இருக்கும். அண்ணா, நான் தான் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அதுக்குள்ள மாஸ்டரே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா மாஸ்டர். அடுத்த ஜென்மத்திலையும் இவளே எனக்கு தங்கச்சியா பிறக்கணும். போலாமா? வர மாஸ்டர். வாங்க. வரேன் மாஸ்டர். வாம்மா. நாட்டியத்துல நீ மேலும் மேலும் சிறந்து விளங்கணும். பாய். வானா. ஆ, தத்தடிங்கு தாத் சார். மாதவரம் சாராய கேஸ் யாரையா ஹேண்டில் பண்றது? மிஸ்டர் செந்தில்குமார் சார். ஃபோன் பண்ணி வர சொல்லிங்க. ஓகே சார். சார். ம். சார். செந்தில்குமார் செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு சார். லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணுங்க. 2 நாள் அவுட் ஆஃப் ஆர்டர் சார். சரி, நீங்க கான்ஸ்டபிள் அருண் வர சொல்லுங்க. ஓகே சார். யோ, உன்னை சார் கூப்பிடுறாரு. சார். உங்களுக்கு செந்தில் வீடு தெரியும்ல? தெரியும் சார். நேரா அங்க போய் அவர் இல்லைனாலும் அங்கேயே வெயிட் பண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கவரை கொடுத்து என்ன கனெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ம். மகா எங்கடா? மகா எங்கன்னு சொல்லு. இதை பார், மகா எங்கன்னு உண்மையை சொல்லலை, நீங்க இருந்து போக முடியாது. சொல்றா. சொல்ல மாட்டியா? டே குணா, உன் தம்பி மகா மட்டும் சரண்டர் ஆகல, நீ இங்கிருந்து உயிரோட போகவே முடியாது. எங்கே கடந்து சாக வேண்டியதுதான். உன்னை காப்பாத்தங்க யாரும் வரமாட்டாங்க. இதை பார். சார். என்னையா? இந்த லெட்டரை எஸ்பிஐ உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். சரி, நீ போ. வரேன் சார்.
ஆ, அண்ணனுக்கு தான் ம். மேலே கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி. அண்ணே, உங்களுக்கு ஃபோன். ஹலோ, சார் நான் கான்ஸ்டபிள் அருண் பேசுகிறேன். சொல்லியா? உங்கள் தம்பி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுங்க. என் தம்பி குணா எங்க இருக்கான்? யார் அவனை பிடிச்சி வச்சிருக்கா? டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தான் இன்ஸ்பெக்டர் செந்தில் வீட்டில் அடைச்சி வச்சிருக்காரு. அட்ரஸை சொல்லு. நம்பர் 3 பெத்தபெருமாள் கோயில் தெரு, ஆண்டாள் நகர். சரி, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தம்பி குணா கிடைச்சிட்டான்டா. அந்த டிஎஸ்பிய எங்கன்னு சொல்லுங்கண்ணே, நான் அண்ணனோட வரேன். வேணாடா, நீ போ வேணாம். அது போலீஸ்காரன் இடம், நானே பார்த்துக்கிறேன். டேய் சீக்கிரமா கட்ட வருங்கடா. சீக்கிரம்டா சீக்கிரம்டா. அண்ணா வாங்கண்ணே, அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணே. டேய் சீக்கிரம் வாங்கடா. யாரு இவங்கெல்லாம்? साहब 4 आदमी लोग आके ताला तोड़ के उसको लेके गए साहब, मैं देखा साहब. டே குணா, அந்த டிஎஸ்பி நம்மகிட்டயே முறைச்சிட்டான்டா. இனிமே அவன் இருக்கக்கூடாதுடா, இருக்கவே கூடாது அவன். அண்ணே அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. எங்க பார்த்தாலும் கண்டந்துண்டமா வெட்டி போடணே. அப்பதானே என் மனசு ஆறணே. நீ பேசாத, முட்டாள் முட்டாள். எவனோ ஒருத்தன் வந்து கூப்பிட்டானே, இவன் வண்டியில ஏறி போயிட்டானோ. அண்ணே ஃபைனான்ஸ் மேட்டர்னு சொன்னானே, அதை நம்பி கார்ல ஏறி போயிட்டேன். டேய், எல்லாரும் நம்மள நம்பணும்டா, ஆனா நம்ம யாரையும் நம்ப கூடாதுடா. தப்பு தானே, மன்னிச்சிடுங்கண்ணே. மன்னிக்கிறது ரொம்ப சொல்ல வேண்டாம். நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டத்துக்கு அந்த ராதாகிருஷ்ணன் இனிமே இருக்கவே கூடாதுடா. மகா சொல்லுங்கண்ணே. அந்த ராதாகிருஷ்ணன் நீதான்டா போட. முடிக்கிறேண்ணே. இத்தனை பேர் இருக்கும்போது உங்ககிட்ட ஏன் தெரியுமா அந்த வேலையை கொடுக்குறேன்? அவன் ஒன்னத்தாண்டா குறி வச்சிருக்கான். குறி வச்சவன் கையாலேயே அவன் சாகணும். அதான்டா நம்ம தொழிலுக்கே வீரம். ரவே அண்ணா, உனக்கு அவன் வீடு தெரியும்ல? தெரியும்ண்ணே. இன்னைக்கு ராத்திரியோட அவன் கதை முடியணும்டா. போங்க, கிளம்புடா, வாங்கடா. ராதாகிருஷ்ணா, இந்த தேவாட்டம் மோதனல்ல, இன்னைக்கு ராத்திரியோட அவன் கதை முடிஞ்சது. நாளை காலையில இருந்து நீ உன் வீட்டுல போட்டோவா தொங்கணும். அதை பார்த்து உன் குடும்பமே கதறி அழுவணும். இந்த தேவா சந்தோஷப்படுவான்டா அதை பார்த்து. மகா ஜாக்கிரதை. வண்டியை திருப்பி வை. ரெடியா இருங்க. ஏய் வண்டி எடு.
அண்ணன் நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய பதவியில இருக்காரு. அப்படின்னா இவளோட அண்ணன் தான் அந்த டிஎஸ்பியா? அண்ணா 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 சுபத்ரா அண்ணா 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 என்னம்மா என்னாச்சு? உள்ள உள்ள கத்தியோட ஏய் என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஒண்ணுலப்பா இங்க இருங்க நான் வந்துறேன் இங்க இருங்க. என்னங்க இது? ஏய் ஐயோ அம்மா அழாதீங்கம்மா. ஒண்ணும் இல்ல. யசோதா, அழாத. இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. சொல்றத கேளு யசோதா. அழாதீங்கம்மா. பாத்தியானே அம்மா எப்படி பயந்து போயிருக்காங்கன்னு. வேண்டானே, அவங்க சொல்ற மாதிரி இந்த வேலை உனக்கு வேண்டானே. இது பாரு, உன் ரூமுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? போட்டோ காமிச்சு அடையாளம் காட்டுவியா? அடையாளம் காட்டி அவனை அரெஸ்ட் பண்ண போறியா? அது வரைக்கும் நாம உயிரோட இருப்போமா? என்னம்மா நீ? அவங்க வயசானவங்க பயப்படுறாங்க, நீயுமா? பயத்துக்கு வயசு கணக்கு இல்லைண்ணே. உயிர் பயம் எல்லாருக்கும் இருக்கும். எங்களுக்கு நீ வேணும்ண்ணே, உயிரோட வேணும். தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுருண்ணே. ராதா, என்னதான் ஆசைப்பட்டு நான் உன்னை போலீஸ் உத்தியோகத்துல சேர்த்தாலும் ஆரம்பத்துல இருந்தே உங்க அம்மாவுக்கு அது பிடிக்கலடா. இப்ப பாத்தியா உன் உசுருக்கு ஆபத்துன்னு உடனே எப்படி துடிச்சு போயிட்டான்னு. ஹேய், நமக்கு சொத்து சுகத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லையடா. உனக்காக இல்லாட்டாலும் உங்க அம்மாவுக்காக இந்த போலீஸ் வேலை வேண்டாண்டா. தயவு செஞ்சு விட்டுடுறா. இப்ப என்ன, அந்த வேலையை விடணும் அவ்வளவுதானப்பா? ஆமாப்பா, விட்டுறேன். ஒரு நிமிஷம். சுபத்ரா, இங்க பார், இவனை பார், இந்த போட்டோஸ்லாம் பாரு. இவனைய பார்த்த இவன் அவன். இதை பாரு சுபத்ரா, பாருமா இந்த போட்டோஸ. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே